வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். இந்த மாதம் 8ஆம் தேதி விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டே என்று கொண்டாடப்பட்டது. அதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. என்னை பொறுத்த மட்டிலே நான் இன்டர்நேஷ்னல் ஃபேப் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலே ஒரு ஆன்லைன் ஒரு சிறிய சொற்பொழிவு சிறிதாக கொடுத்திருந்தேன். அது ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தமிழாக்கம் இது நான் சொல்லப்போகும் விஷயம். அதாவது, உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும் நேரத்திலே இந்த உலகம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால், உலகத்தை எவ்வாறு பெண்கள் கையில் ஒப்படைப்பது என்று. இதுவரையிலே இந்த உலகம் வெவ்வேறு நாடுகள் ஆண்களால் ஆளப்பட்டு வந்தது. ஒரு சில இடங்களிலே பெண்கள் இருந்திருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 99% என்று சொல்லலாம், எல்லாமே ஆண்களால் தான் ஆளப்பட்டது காலமாக. அந்த காலத்திலே சில ராணிகளை தவிர, இந்த காலத்திலே சில பெண் பிரதமர்களை தவிர, பெண் ஜனாதிபதிகளை தவிர, மற்றபடி ஆண்களால் தான் ஆளப்பட்டு வந்தது. அப்பொழுது இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கும் ஆஸ் ஆன் டேட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றும் ஆண்கள் தான் காரணம் என்று சொல்லலாமா? ஏனென்றால், ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால், அதற்கு அவருடைய தலைமையிலே நடக்கின்ற விளைவுகளுக்கு அவர்தானே பொறுப்பாக இருக்க முடியும். ஏனென்றால், அவர் என்ன கொள்கை, என்ன தத்துவம், எதை பின்பற்றி அவர் நாட்டை நடத்துகின்றாரோ அதற்கேற்றாற்போல் எதிர் விளைவுகள் உண்டாகின்றன. நன்மைகளும் உண்டாகின்றன, தீமைகளும் உண்டாகின்றன. அப்படி பார்க்கும்போது இன்று உலகம் மிகவும் ஒரு துயரமான நிலையில் இருக்கின்றது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு இடத்தில் உலகத்திலே போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சொல்கிறார்கள், இந்த சமயத்திலே 12 போர்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது என்று கணக்கீட்டின்படி. இந்த போர்களிலே எவ்வளோ பேர் அழிந்து போகின்றார்கள், எவ்வளோ பேர் காயப்பட்டு ஊனமாகி விடுகின்றார்கள் என்பதுதான் தெரியும். அந்த காலத்திலே 100 பேர் 200 பேர் இருந்தார்கள் என்றால் இப்பொழுது லட்சக்கணக்கான பேர் இறந்து விடுகின்றார்கள். லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய சொந்தமான இடத்தை விட்டு குடிபெயர்ந்து வேறு அந்நியமான இடத்திற்கு சென்று அங்கேயும் அவதிப்படுகின்றார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்றது. யாருடைய தலைமையில் ஆட்சி? தலைவர்கள் என்று சொல்லலாம். தலைவர்கள் எல்லோரும் ஆண்கள் தானே. தலைவர்கள் எல்லோரும் ஆண்கள் தான். ஸோ அப்பொழுது நாம் என்ன சொல்லலாம் என்றால், இந்த தலைவர்கள் எடுத்த ஒரு முடிவுகள், அவர்கள் பின்பற்றிய கொள்கைகள், அவர்களுடைய ஒரு சுய தன்முனைப்பு, ஈகோ என்று சொல்வார்கள், சுய தன்முனைப்பு, அதன்படி தானே அவர்கள் செயல்பட்டார்கள். It is difficult to find an enlightened Democrat or an enlightened capitalist or an enlightened communist or an enlightened monarch or an enlightened socialist. You can go on saying, சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய ஒரு தலைவரை காண்பது மிகவும் அரிது. அவர் இல்லை என்றே சொல்லலாம். மேபி 1 or 2. எப்படி சிங்கப்பூரில் லீ குவான் யூ பிரதமராக இருந்தபொழுது அந்த நாட்டை எவ்வாறு மாற்றினாரோ, அதே போல் சில உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் பெரும்பாலாக எல்லாமே மக்கள் ஒரு ஒரு அவலத்தில் வாழ்கின்ற நிலைமை தான் என்று இருக்கின்றது. இதைத்தான் ஓஷோ சொல்வார், இது ஆண்களால் ஆளப்பட்ட உலகம், ஆளப்படுகின்ற உலகம். இந்த உலகத்தையே பெண்கள் ஆண்டார்கள் என்றால், அவர்கள் ஆளுமையின் கீழ் இந்த உலகம் செயல்பட்டிருந்தால், இந்த நாடுகள் செயல்பட்டிருந்தால் அது வித்தியாசமாக இருக்கும் என்று அவர் சொல்வார். அதற்கு காரணமும் சொல்வார். ஏனென்றால் ஆண் தன்னுடைய தலையை பயன்படுத்துகின்றான். தன்னுடைய தலை என்றால் தன்னுடைய மூளை அல்லது மனம் என்று வைத்துக்கொள்ளும். எதுவும் தலையை ஹெட். He is using his head. He doesn't use his heart என்று தான் சொல்வார். அவனுடைய இருதயத்தை பயன்படுத்தவில்லை. ஆனால் இருதயம் என்று நாம் இங்கே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த
ரத்தத்தை சுத்திகரிக்கின்ற அந்த கருவியை உறுப்பை நினைத்து கொள்ள வேண்டாம். அந்த இருதயம் என்பது வேறு. அந்த இருதயம் வந்து உள்ளுக்குள் இருக்கின்றது. அந்த இருதயத்தின் மூலமாகத்தான் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த இருதயம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவே இருதயத்தின் மூலமாக ஆண் செயல்படுவதில்லை, தலையின் மூலமாகத்தான் செயல்படுகின்றான். எனவே பெண்கள் அவ்வாறு இல்லை. ஆனால் பெண்கள் அவர்கள் எப்பொழுதுமே இருதயத்தின் மூலமாக செயல்படுவார்கள். அவர்கள் தலை அதன் மூலமாக செயல்படுவதில்லை. அப்போ the difference between the head and heart is very obvious. எல்லாருக்கும் தெரியும். தலையின் மூலமாக செயல்படுவார்கள் எல்லாருமே ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் தன்முனைப்பு அதிகமாகவும் ஒரு சர்வாதிகாரியாகவும் தனக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் தன்னுடைய பதவிதான் முக்கியம், தன்னை தவிர வேறு யாரும் அதற்கு தகுந்தவர்கள் கிடையாது என்ற இன்னொரு தன்முனைப்பில் இருப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள், இருக்கவும் செய்வார்கள். It is difficult to find an enlightened leader. It is very difficult. Or you can find leaders who are helpless. They might be a good person, but they are helpless. They are dictated by their surroundings. ஸோ அதை விட்டு விடுவோம். ஆண்கள் தலையின் மூலமாக செயல்படுகின்றார்கள், பெண்கள் இருதயத்தின் மூலமாக செயல்படுகின்றார்கள். எனவே பெண்கள் இந்த உலகத்தை ஆண்டால், பெண்கள் இந்த நாட்டை ஆண்டால், அவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் எல்லோரையும் அன்பாகத்தான் கவனிப்பார்கள், அரவணைத்து செல்வார்கள். அங்கே எந்த விதமான ஒரு தன்முனைப்பு இருக்காது. எல்லோரையும் அணைத்து செல்ல வேண்டும் என்று தான் செயல்படுவார்கள். அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், கருணை இருக்கும், ஒரு தாய் உள்ளம் இருக்கும். ஏனெனில் இயற்கையிலே அவர்கள் தாய். பயாலஜிக்கலி they are mothers from whom life comes out. இல்லையா? பெண்கள் மூலமாகத்தான் உயிர்கள் வெளியே வருகின்றன, மனிதர்கள் வெளியே வருகின்றார்கள். அந்த தாய் அப்பொழுது அதை கொடுத்தே பழகிவிட்டது. தாய் சிறு வயதிலிருந்து அதனுடைய இயற்கையாகவே அது கொடுத்தே பழகிவிட்டது. பிறகு அதை பின்பற்றி அந்த எதை பிறக்க வைத்ததோ அதற்கு கருணையும் பாசத்தையும் அன்பையும் தான் ஊட்டி வளர்க்கின்றது. அதே போலத்தான் அவர்களுடைய ரிலேஷன்ஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் வித் அதர் பீப்புள் எல்லாமே ஒரு அன்போடும் அரவணைப்போடு தான் இருக்கும். அங்கே அதிகாரம் இருக்காது. பேசிக்கலி அவர்கள் they are receptive, they receive. புரியும் என்று நினைக்கிறேன். they receive. Biologically they receive and then they nurture, they nourish it. You can say it may not be by themselves, but still the period of nourishment in the young fighters is inside. அங்குதான் நடக்கின்றது. அதற்கு அவர்கள் பாதுகாவலாக இருக்கின்றார்கள். அதை எவ்வாறு பாதுகாத்து அந்த குழந்தைகள் வருகின்றன என்பது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஸோ அத்தகைய உயிர்களை பாதுகாத்து அரவணைத்து வளர்க்கக்கூடிய தகுதி, அந்த உரிமை அந்த பெண்களுக்கு தான் இருக்கின்றது. அதையே அவர்கள் வெளி உலகத்திலேயும் பயன்படுத்துகின்றார்கள். அப்படி பயன்படுத்தி அவர்கள் தலைவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே போர்களே இருக்காது. இந்த உலகத்திலே சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, அன்பு தான் இருக்கும், ஆணவம் இருக்காது. பிகாஸ் they rule by heart. Unlike men, they rule by heart. ஸோ இந்த மகளிர் தினத்தில் இத்தகைய உண்மையை புரிந்து கொண்டோமானால் நாம் எல்லோருமே சுபிட்சமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.